வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 83 தொகுதிகளில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பேரவைத் தேர்தல் அறிவித்து ஒரு மாதம் நிறைவு. கூட்டணி அமைப்பதில் திணறும் அரசியல் கட்சிகள். குலாம் நபி ஆசாத் நாளை சென்னை வருகை. தொகுதி பங்கீடு நிறைவு பெறும் என ஸ்டாலின் தகவல். நேதாஜி இறப்பறிக்கை பற்றி ஜெயலலிதா கருணாநிதி மௌனம் ஏன்? மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி. மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 83 தொகுதிகளிலும் தேர்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 6 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் 18 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இடதுசாரி கட்சிகள் 13 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றனர். 18 தொகுதிகளிலும் 133 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அசாம் மாநிலத்தில் 65 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. ஆளும் காங்கிரஸ் 65 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள அசாம் கனபரிஷத், போடா மக்கள் முன்னணி கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். ஒட்டுமொத்தமாக 539 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் இன்றி தேர்தலை நடத்த தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. Everything is peaceful. Everything is under control. There is no longer a problem. People are going to their polling stations in a very happy mood. Normally जैसे votes होते हैं, आगे पहले जेंट्स लोग करते थे ड्यूटी, अभी हम लोग के फीमेल को दिए हैं. ये हम लोग को फर्स्ट चांस मिला है. तो जैसे होता है जेंट्स लोग प्रिसाइडिंग, फर्स्ट सेकंड थर्ड पोलिंग, वैसे इस बार लेडीज करेंगे. इस बार 5 स्टेशंस दिया गया है. जोरहाट में 1 है, टियोक में 2 एंड देरगांव में 2 है. हाँ, ये पहली शुरुआत है. अगर ये सक्सेस रहा तो नेक्स्ट ईयर से लेडीज देंगे, मतलब इलेक्शन. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவித்து ஒரு மாத காலம் ஆகிவிட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுக்கிடையேயான கூட்டணி இன்னும் இறுதியாகவில்லை. இழுபறி நிலையில் உள்ள கட்சிகளின் நிலை குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் சைதி வெளியிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வருகின்ற 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. வேட்புமனு தாக்கல் துவங்குவதற்கு இன்னும் 18 நாட்களே உள்ள நிலையில் இன்னும் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்யவில்லை. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறதா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள போதிலும் காங்கிரஸுக்கான தொகுதிகள் எத்தனை என்பது இன்னும் இழுபறியாகவே இருந்து வருகிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு நடைபெற்றுள்ள போதிலும் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது என்பது குறித்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் என்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் இன்னும் குழப்ப நிலையே நீடித்து வருகிறது. இருந்த போதிலும் வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி தேர்தல் அறிக்கைகள், வேட்பாளர் பட்டியல் மற்றும் தொகுதி பங்கீடுகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கட்சிகளும் வெளியிடலாம் என்று தெரிய வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. தேர்தல் தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு நடத்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் சென்னைக்கு நாளை வர இருப்பதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதி, காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக பொருளாளர் மு க ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ராசா, தயாநிதி மாறன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மு க ஸ்டாலின் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக ஆணையத்தில் அளித்த புகார்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்கள் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் நாளை காலையிலே சந்திக்கவிருக்கிறார்கள். அநேகமாக நாளை ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டோம். பலமுறை திமுகவின் சார்பில் தலைமை தேர்தல் கமிஷனத்திலையும் பல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை. எனவே தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறப்பு அறிக்கை தொடர்பாக ஜெயலலிதா கருணாநிதி பேசாதது ஏன் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த பெருங்காமநல்லூரில் ஆங்கிலேய அரசு கொண்டு வந்த குற்றப் பரம்பரை சட்டத்திற்கு எதிராக 1920ஆம் ஆண்டு போராட்டம் நடத்திய 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களின் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி அங்குள்ள நினைவிடத்தில் வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் உயிரிழக்கவில்லை என முத்துராமலிங்க தேவர் அன்று கூறிய வார்த்தை உண்மையாக இருப்பதாக தெரிவித்தார். வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன ஒரே மாமனிதர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இன்றைக்கு தேவர் திருமகன் சொன்னதுதான் உண்மையாகி இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் இந்த நேதாஜி பற்றிய உண்மைகள் வெளிவந்ததற்கு ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. கலைஞர் கருணாநிதி இதை பற்றி வாய் திறக்கவில்லை. முன்னதாக மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய சங்கங்களுடன் இணைந்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்விக் கடன்களை அரசே ஏற்கும் எனவும் பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப்படும் என்றும் வைகோ கூறினார். மாணவர்களின் கல்விக் கடன் அனைத்தையும் எங்கள் அரசு ஏற்கும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம். இதுதான் முக்கியம். இப்போ மே மாதத்துக்கு பிறகு ரிசல்ட் வர நேரத்தில் எல்லாம் கல்வி கடனுக்கு போவாங்க. பெரும்பாலும் ஏழை குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள், விவசாய குடும்பங்கள் வசதி இந்த எங்கள் அரசு, நாங்கள் அமைக்க போகிற அரசு, கூட்டணி அரசு, இந்த கல்வி கடன்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்போம். தமிழக தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்படவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாக தேமுதிக மகளிர் அணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வர் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் இல்லத்தில் பல கோடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்து 10 நாட்களாகியும் தேர்தல் ஆணையர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த், தான் தங்கியிருந்த விடுதி முன்பாக அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். நடுநிலையோடு இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் நிச்சயமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு கொடுக்க தான் போறாங்க. அதற்கு நிச்சயமா நாங்கள் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் இதை பத்தி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்த முகமது டான்சில் சுட்டுக் கொல்லப்பட்டதில் தனிப்பட்ட விரோதம் இல்லை என உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய புலனாய்வு அமைப்பில் இடம்பெற்றிருந்த முகமது டான்சில் பதான்கோட் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்தார். இவர் தனது மனைவி குழந்தையுடன் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது அடையாளம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய உடலில் 21 இடங்களில் துப்பாக்கி குண்டுகள் துளைத்திருந்தன. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ள உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர், முன்விரோதம், தனிப்பட்ட காரணங்களுக்கான இந்த கொலை நடந்திருப்பதாக தெரியவில்லை என்று கூறினர். இந்த கொலையில் தீவிரவாத இயக்கம் பின்னணியில் உள்ளதா என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். पीएम अभी चल रहा है. अभी तक जितनी बात बस हमें मालूम है कि 1 बजे रात की ये घटना है. कुछ तंजीम नाम के व्यक्ति हैं, इंस्पेक्टर है NIA में, उनकी हत्या कर दी गई है. 21 से ज़्यादा गोलियां लगी हैं. नहीं, ऐसा कुछ भी नहीं है. इनके जो भाई इसके पीछे चल रहे थे, हाँ, ये ऐसा लग रहा है कि किसी प्रोफेशनल ने किया. बाकी सब जांच के बाद ही पता. தேசிய புலனாய்வு உயர் அலுவலர் முகமது டான்சில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச மாநில அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு விரிவான விசாரணை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். और मैं उत्तर प्रदेश सरकार से ये अपेक्षा करता हूँ कि जो अपराध हैं उन पर काबू पाने की वो कोशिश करेगी. कोई यह संबंधित अधिकारियों से हमारी बातचीत हुई है और पूरी उसके संबंध में एक कम्प्रिहेंसिव रिपोर्ट कुछ हमारी टीम गई है वहाँ पर इस मामले की जांच करने के लिए. उसके बाद वो रिपोर्ट हमको देगी. இந்தியாவில் தொழில்களை தொடங்க நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு வருவதால் தொழிலதிபர்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக சவுதி அரேபியாவிற்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார். சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சவுதி அரேபியாவில் இந்திய தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளில் வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவில் அதிகரித்துள்ளதாகவும், திறமையான இளைஞர்களும் ஜனநாயகமும் சிறப்பாக இருப்பதாகவும் கூறினார். தொழில் வளம் அதிகரிக்க வரி விதிப்பு முறையை மத்திய அரசு எளிமையாக்கி இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். और भारत ने 100% फॉरेन डायरेक्ट इन्वेस्टमेंट, मेडिकल डिवाइसमेंट ओपन अप कर दिया है.
क्यों न हम भारत में अपने डिफेंस इक्विपमेंट बनाएं। आपका इन्वेस्टमेंट इसमें बहुत बड़ा रोल प्ले कर सकता है और भारत स्वयं में एक बहुत बड़ा बायर है। जो भी वहां मैन्युफैक्चर होगा, भारत एक बहुत बड़ा बायर है। இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அல் ஜுபேர் உள்ளிட்டோரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். தீவிரவாதத்தை ஒடுக்குவது, எரிசக்தி, வர்த்தகம் ஆகிய துறைகளில் நல்லுறவை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். குடமுழுக்கு விழா மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயத்தில் திருக்குடமுழுக்கு விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலையிலிருந்து அதாவது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரானது மேலதாளங்கள் முழக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அனைத்து விமானங்கள், ராஜகோபுரங்கள், விநாயகர், கற்பகாம்பாள், அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலய கோபுரங்களிலும் ஊற்றப்பட்டது. இந்த காட்சியினை காணும்போது தாங்கள் வாழ்வில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி தாங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்பட்டதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்ற வண்ணம் உள்ளனர். இந்த கும்பாபிஷேக விழா கலந்து கொண்டது ரொம்ப பெரும் பேராக நினைக்கிறேன். எல்லா விமானங்கள்லையும் கலச நீர் ஊற்றுனாங்க, தீபாராதனை காட்டினாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள், இறைவனுடைய தரிசனம் எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. யாகசாலெல்லாம் பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போனது. ரொம்பவே அழகாக ஃபைபர் கிளாஸில் பண்ணி ரொம்ப பிரமாதமான தரிசனம் கிடைச்சிது எங்களுக்கு கும்பாபிஷேகத்தும் போது. எல்லோரும் ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவைன்றதுனால எல்லா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எவ்வளோ கூட்ட நெரிசல் இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ அவசரப்படுறோம் நம்ம வாழ்க்கையில். இந்த கஷ்டம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல சுவாமிக்காக. இப்போ சுவாமி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன மகிழ்ச்சி. அது ஒரு திவ்யமாக தான் இருந்தது மனசுக்கு. இந்த குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு இந்த மயிலாப்பூர் முழுவதுமாகவே திருவிழா கோலம் பூண்டது போல காணப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எஸ் விக்னேஷ். இன்சாட் 3DR செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும். மங்கள்யான் திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இயற்கை பேரிடரை முன்கூட்டியே தெரிவிக்கும் இன்சாட் 3DR செயற்கைக்கோள் வரும் ஜூலை மாதம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக மங்கள்யான் 2 திட்டத்தின் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இளம் அறிவியலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக இஸ்ரோ சார்பில் நடத்தப்பட்டு வரும் சிறப்பு பயிற்சி மையத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே கண்டறிவதில் வளர்ச்சி பெற்ற நாடுகளை விட இந்தியா நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருவதாகவும் மயில்சாமி அண்ணாதுரை குறிப்பிட்டார். இந்தியாவின் எந்த ஒரு இடத்துலையும் இயற்கை பேரழிவு வருவதற்கு முன்பதாக சில நாட்களுக்கு முன்பாக சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகிட்டு இருக்கு. இன்சாட் 3DR அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் ஜூன் ஜூலை வாக்கில் லான்ச் பண்ணுறோம். அதுவும் முழுசாக, அதாவது 24 மணி நேரம் இந்தியாவுடைய சுற்றுலதை பார்த்துருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேகமூட்டங்கள் எப்படி இருக்குது, காற்றழுத்தம் எப்படி வருது, கடலினுடைய சீற்றம் எப்படி இருக்குது, அதெல்லாம் முன்கூட்டியே பார்க்க முடியும். தருமபுரி மாவட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் இருந்து வெடிப்பொருட்களின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ரயில் நிலையம் அருகே ஆவரம்பட்டி பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் கிடந்த வெடிப்பொருட்களின் பாகங்களை கண்ட ரயில்வே பணியாளர் உயர் அலுவலரிடம் தெரிவித்தார். இந்த பகுதியில் சோதனை மேற்கொண்ட வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த பாகங்களை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பினர். இதனால் சென்னையில் இருந்து சேலம், கோயம்புத்தூர், கேரளம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற 10க்கும் அதிகமான ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக சென்றன.
மரப்புள்ள வந்து ரயில்வே ஸ்டேஷன் வெடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, ஊர் பொதுமெல்லாம் வந்தோம். அதான் என்னன்னு விசாரிக்கும் போது அது வந்து மோட்டர் காயில் மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து விசாரணை செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. வந்து ஒரு 3 மணி நேரம் அங்கே வண்டி ட்ரெயினில் நின்று போச்சு. பொதுமக்கள் ரொம்ப இடையூறு ஆகி போச்சு. இது சேலம் பள்ளப்பட்டி ஏரியில் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை அகற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததால் தன்னார்வல இளைஞர்கள் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பகுதியில் மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருந்து வந்த ஏரி முறையாக பராமரிக்கப்படாததால் சீர்குலைந்தது. வரத்து கால்வாய் வழிகளில் ஆக்கிரமிப்பு மற்றும் ஏரியைச் சுற்றி வளர்ந்துள்ள கருவேலை மரங்களால் நீர்வளம் குறைந்தது. இது தொடர்பாக பல முறை மனு அளித்தும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து பள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான இளைஞர்கள் தாங்களே முன்வந்து கருவேல மரங்களை அகற்றி வருகின்றனர். விடுமுறை நாட்களில் இந்த பணியை தொடரப்போவதாக கூறியுள்ள அவர்கள் ஏரியை சீரமைக்க அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இந்த கருவேல மரத்தால பார்த்தீங்கன்னா தண்ணி சீர்கேடு, தண்ணி உறிஞ்சிக்கிறது, காற்றுல ஈரப்பதத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு சார். அதாவது ஏரியாவில் இருக்கவங்களாம் சரி பொதுமக்களாக சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு சுத்தம் பண்ணலான்னு இருக்கு சார். பண்ணுறது பெருமையாக இருக்கு சார். எங்களுக்கு பண்ணாலும் சரி தண்ணி வளம் கிடைக்குன்றதுனால நான் பண்ணிட்டு இருக்கேன். நீர் மட்டம் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து இந்த சீவ மரம் தான் இது முதல் காரணம். இதை வந்து மக்கள் ஊரெல்லாம் முதல் கட்ட நடவடிக்கை நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மரத்தை வெட்டி சுத்தம் பண்ணுற நடவடிக்கை வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஏரி நாங்கள் நீர்மட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா இதை சுற்றி இந்த ஏரியில் சுமார் 10 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். சிவகங்கை அருகே புறவியெடுப்பு விழா மோதல் தொடர்பாக காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் ஆள் நடமாட்டமின்றி கிராமம் வெறிச்சோடி காணப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் ஈச்சனூர் அருள்மிகு செருவலிங்க ஐயனார் கோவிலில் கடந்த 2 நாட்களுக்கு முன் புறவியெடுப்பு விழா நடைபெற இருந்தது. ஆனால் விழா தொடர்பாக இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக விழா நடத்த காவல்துறை தடை விதித்தது. விழாவிற்காக செய்து வைத்திருந்த மண் குதிரைகளையும் பறிமுதல் செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையில் மரங்களை வெட்டி போட்டு மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஈச்சனூர் கிராமத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனால் கிராமத்தில் உள்ள ஆண்களில் பெரும்பாலானோர் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஊரில் இப்போ ஒரு இளைஞர் கூட இல்லைங்க. எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் ஊர் பெரிய பதட்டமாக இருக்குது. பெண்கள் யாருமே இங்கே நிம்மதியாக இருக்க முடியல. அந்தளவுக்கு ஊரில் சுற்றி எல்லா பக்கத்தும் 4 மூலையிலையும் போலீஸ் வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியல, வர முடியல. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி அதிகரித்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு முடிவில் கடும் மழையால் சிக்கி தவித்த சென்னை நகர மக்களை தற்பொழுது கோடை வெயில் வாட்டத் தொடங்கியுள்ளது. ஒரு வார காலமாக 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதேபோல வேலூர், தருமபுரி, திருநெல்வேலி, கரூர் ஆகிய மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டில் மார்ச் மாதத்திலேயே கடும் வெயில் துவங்கிவிட்டதால் அனல் காற்றும் அதிகமாக வீசி வருகிறது. இதனால் சென்னை மாநகர மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இப்போதான் ஏப்ரல் தொடங்கி இருக்கு. இன்னைக்கு என்ன 3 நாள் தான் ஆகுது ஏப்ரல் தொடங்கி. இப்போவே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக சுட்டெரிக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்மர் தான் தொடங்கியிருக்கு, இன்னும் அக்னி தொடங்கல. அக்னி தொடங்குச்சுன்னா இதுக்கப்புறம் வெளியில் வரதுன்றது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக சிறு பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹியூமிடிட்டி இருக்குது, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 42 ரீச் ஆகுது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது வரத்துக்கு. வெயிலே தாங்க முடியல. குழந்தைங்களாம் வச்சுருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சம்மர் சீசன் முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 மந்த் இருக்குது. 2 மந்த் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் உள்ள வன உயிரின சரணாலயத்தில் வன விலங்குகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகின்றது. இதில் வனத்துறையினருடன் மயிலாடுதுறை மண்ணம்பந்தல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் பங்கேற்றுள்ளனர். 15 குழுக்களாக வழித்தடங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிற்கு ஒரு வழிகாட்டி உதவியுடன் மாணவ மாணவிகள் பணியில் ஈடுபட்டனர். கழிவுகள், ஒலி எழுப்புதல் ஆகியவற்றின் மூலம் மான், குதிரை, நரி, முயல், உடும்புகள் உள்ளிட்ட 16 வகையான வன விலங்குகளின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது. நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி முகாமில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் குதிரை சாகசத்தை திரளானோர் பார்த்து ரசித்தனர். குன்னூரை அடுத்த வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்டல் ராணுவ உயர் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இதில் அவர்களுக்கு குதிரை பயிற்சி கொடுக்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று பார்வையாளர்கள் முன்னிலையில் வீரர்களின் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு குதிரைகளை வேகமாக ஓட்டி பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினர்.
அம்பு எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மைசூர் மகாராணி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இரண்டாயிரத்து 16 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளின் காட்சிகள் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதி. ஆம்பூர் புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை தொகுதி. கடந்த 2011 நடந்த தேர்தலின் போது மறுசீரமைப்பின் போது ஒருங்கிணைந்த வாணியம்பாடி தொகுதியில் இருந்து பிரித்து உதயமானது ஆம்பூர் தொகுதி. இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களை சம அளவில் கொண்ட தொகுதியான ஆம்பூரில் 2,07,649 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இவர்களில் 1,02,280 பேர் ஆண் வாக்காளர்கள், 1,05,367 பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 2. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகள் 1,37,149. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் அஸ்லாம் பாஷா 60,361 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்டு 55,270 வாக்குகள் பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் இளஞ்செழியன் 5,091 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தொகுதியின் முதன்மையான தொழிலாக திகழ்வது காலணி தொழிற்சாலைகளே. கணிசமான அளவுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தரும் ஆம்பூருக்கு காலணிகளை கொள்முதல் செய்வதற்காக அதிக அளவில் வெளிநாட்டினர் வருகிறார்கள், வர்த்தகம் புரிகிறார்கள். இந்த தொழிற்சாலையில் மட்டும் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். எனினும் தங்களுக்கு போதிய ஊதியமோ சலுகைகளோ வழங்கப்படுவதில்லை என தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆம்பூர் நகரத்தை சுற்றி ஷூ கம்பெனி தான் இருக்குது. நாங்கள்லாம் ஷூ கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு போதுமான சம்பளம் கிடையாது. எங்களுக்கு போதுமான சம்பளம் கவர்மெண்ட்டும் எங்களை முதலாளிகள்லாம் எங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுக்கணும். அதே மாதிரி இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சி எங்களுக்கு அதை பெருசு பண்ணி கவர்மெண்ட் தரணும். தோல் தொழிற்சாலைகளுக்கு அடுத்தபடியாக இங்கு புகழ் பெற்றிருப்பது பிரியாணி. ஆம்பூர் பிரியாணிக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. இதற்காகவே எண்ணற்ற பிரியாணி ஆர்வலர்கள் இங்கே வருகிறார்கள். பெங்களூர்லேருந்து சரி, சென்னையிலேருந்து சரி, எல்லாருமே பிரியாணிக்கோசரமாகவே ஆம்பூரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு கூட பிரியாணி நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எங்கேயுமே கிடைக்காது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆம்பூரில் தான் நல்லா இருக்குது பிரியாணின்னு சொல்லிட்டு எது எங்கே போய் யாரை கேட்டாலும் ஆம்பூர் பிரியாணி தான் சொன்னாங்க. அதிக அளவிலான கிராம பகுதிகளை கொண்டிருப்பதால் விவசாயம் 2ஆம் இடத்தில் உள்ள தொழிலாக விளங்குகிறது. இந்த தொகுதியில் முக்கிய தொழிலாக கரும்பு, நெல் போன்றவை பயிரிடப்பட்டு வந்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக விவசாயம் நசிந்து போய் கொண்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை இந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. பல ஆண்டுகளாக காத்து கிடக்கும் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு மக்களின் கனவான ரயில்வே மேம்பாலத்தை அமைக்க நிதி ஒதுக்கியதுடன் சரி, தொடர்ச்சியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ரெட்டித்தோப்பில் பிரிட்ஜி சாங்ஷன் பண்ணி 3 வருஷ காலம் ஆகுது. இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் ஆட்சி காலமே முடிஞ்சு போச்சுங்க. அதே மாதிரி மின்னமங்கலம் பிரிட்ஜி இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமளுக்கு நஷ்டீடு வழங்காமல் பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆம்பூர் நகர்பகுதிக்குள் செல்லும் பாலாற்றில் கொட்டப்படும் தோல் கழிவுகளையும் ஆற்றில் கலக்கும் கழிவு நீரையும் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பிலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை அரசாங்கம் ஏற்று நடத்தாமல் தனியாரிடம் விட்டதன் விளைவாக நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு உப்பு நீர் ஆகிவிட்டது. இந்த பகுதியில் குடிநீருக்கே மக்கள் படாத பாடுபடுகிறார்கள். மேலும் ஆம்பூர் நகருக்குள் செல்லும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் காரணமாக அதிக அளவு விபத்து ஏற்படுவதாகவும் இதை தடுக்க நகருக்கு வெளியே புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. இத்தனை தேர்தல்கள் நடந்த பிறகும், இத்தனை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் இன்னமும் பல்வேறு அடிப்படை தேவைகளே நிறைவேறாத நிலையில்தான் மக்கள் இருக்கின்றனர். கூட்டணி சமன்பாடுகளை பொறுத்தும் கடைசி நேர நிலைமையை பொறுத்தும் தான் தேர்தல் முடிவு அமையும் என கருதப்படுகிறது.
வேந்தர் செய்திகளுக்காக ஆம்பூரிலிருந்து சசிகுமார். சாம்பியன் பட்டம் வென்றது மேற்கிந்திய தீவுகள் அணி. 20 ஓவர் மகளிர் உலக கோப்பையில் சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜியாங்சு மாகாணத்தில் நேரிட்ட விபத்தொன்றில் 2 பேர் பலியாகினர். 29 பேர் படுகாயமடைந்தனர். சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள சாங்சோ பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் மிகுந்த போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே ஒரு பேருந்து அதிவேகமாக சென்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னே சென்ற வாகனங்களின் மீது மோதியது. மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பேருந்தின் கட்டுக்கடங்காத வேகத்தை பார்த்த ஒருவர் விபத்து நேரிடும் போது தான் எடுத்த காட்சியை வெளியிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கி 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 29 பேர் அந்த பகுதியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் தொடர்பு மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. (2016) மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி முதன்முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ஆஸ்திரேலியா, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இந்த அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் திடலில் இன்று நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. சிறப்பாக விளையாடிய விலானி மற்றும் லானிங் தலா 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஆய்லே மேத்யூஸ் 66 ரன்களும் ஸ்டாஃப்னி டெய்லர் 59 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். அதைத் தொடர்ந்து 19.3 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 149 ரன்களை எடுத்து அந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி மகளிர் அணி முதன்முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 83 தொகுதிகளில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பேரவைத் தேர்தல் அறிவித்து 1 மாதம் நிறைவு. கூட்டணி அமைப்பதில் திணறும் அரசியல் கட்சிகள். குலாம் நபி ஆசாத் நாளை சென்னை வருகை. தொகுதி பங்கீடு நிறைவு பெறும் என ஸ்டாலின் தகவல். நேதாஜி இறப்பறிக்கை பற்றி ஜெயலலிதா, கருணாநிதி மௌனம் ஏன்? மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.